என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஃபெயிலியரை பத்தி நான் யோசிப்பேன். நீங்களும் யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த குவாட் நமக்கானது. No filters, no fake motivation, just a real life. Day 11 of 100 quads of being human. The purpose of life is to be defeated by greater and greater things by Rainer Maria. ஒரு குட்டி கதையோட சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு சிற்பம் செதுக்கிற சிற்பி வந்து கல் தேடி போறாரு. கோயில் கருவறைக்குள்ள கடவுள் செஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு கல் தேடி போறாரு. கல் தேடி போற இடத்துல ஒரு ஆத்தோரமா நிறைய கற்கள் இருக்கு. அந்த கல் கிட்ட போய் கேட்கிறாரு, உங்கள யாராவது எனக்கு வந்து சிற்பம் செதுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. ஆனா வழி தாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால எல்லா கல்லும் வந்து பின் வாங்கிடுதுங்க. அதுல ஒரே ஒரு கல் மட்டும் சரின்னு சொல்லி அவரை நம்பி வருது. அப்ப அவரை கூட்டிட்டு போய் அந்த கல்லுக்கு வந்து மாசக்கணக்கா வடிவம் கொடுத்து ஒரு நாள் வந்து கோயில் கருவறையில வைக்கிறாங்க. ஊரே வந்து அந்த இதை கொண்டாடுது, அதை வந்து விழாவா கொண்டாடுது, கையெடுத்து கும்பிடுது, மதிக்கிறாங்க. அப்ப வந்து மத்த கற்கள்லாம் யோசிக்குது, இவனும் நம்ம கூட இருந்தவன் தானே, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, கையெடுத்தெல்லாம் கும்பிடுறாங்க, கொண்டாடுறாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நாள் வந்து கேக்குது, எப்படி உன்னை மட்டும் இப்படி கொண்டாடுறாங்க, மதிக்கிறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிற்பம் சொல்லுது, நான் வந்து பல மாசமா இருந்து வலியை தாங்கினேன், அதனால நான் இந்த இடத்துல இருக்கேன். நீங்க வந்து கம்ஃபர்டபுள் ஜோனை விரும்புனீங்க, உங்களுக்கு வந்து வலி தாங்க விருப்பம் இல்லை, அதனால நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்க்கையில எப்பயுமே டூ சைட்ஸ் இருக்கு. ஒன்று ப்ராப்ளம்னா இன்னொன்று அதுக்கான சொல்யூஷன். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் கிடையாது. இல்லை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்திருக்கோம். அதை அவாய்ட் பண்ணி வச்சுட்டோ இல்லை வந்து அதை பார்த்து ஓடிட்டோ நம்ம இருந்திருக்கோம். இன்னும் நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தோல்வி பொறுமையை கற்றுக் கொடுக்குது, வலி புரிதலை கற்றுக் கொடுக்குது, போராட்டம் நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ நம்மளுக்கே புரிய வைக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தலைக்கு மீறி வெள்ளம் போச்சுன்னா அதை பார்த்து ஓடவோ இல்லை தப்பான டிசிஷன் எடுக்க வேண்டாம், அதை ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், வேற யாரும் வந்து காப்பாத்துறதுக்கு இல்லை. ஒரு நாள் நம்மளும் அந்த சிற்பம் மாதிரி மாறலாம். யோசிச்சு பார்ப்போமா? டேக் கேர், பை பாய்.